அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 21. சின்ன கஷ்டத்தை கூட நினைச்சு சோர்ந்து போறவங்களா நீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு தான். இது ஒரு அக்பர் பீர்பாலோட கதை. ஒரு சமயம் அக்பர் மாம்பழம் வெட்டிட்டு இருக்கார். அப்ப அவரோட கையில வெட்டுக்காயம் வந்துருது. கொஞ்சம் ரத்தமும் வருது. இத பார்த்துட்டு என்ன சொல்றாரு பீர்பால்? நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறார். உடனே அக்பருக்கு கோபம் வந்துருச்சு. என் கையில வெட்டுக்காயம் பட்டது எப்படி நன்மையாகும்? பீர்பாலை தூக்கி சிறையில அடைங்க அப்படின்னு சொல்லிட்டார். வீரர்களும் பீர்பாலை சிறையில போட்டுட்டாங்க. இப்பவும் பீர்பால் என்ன சொல்றாரு? நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அக்பர் என்ன பண்றாருன்னா வேட்டைக்கு கிளம்புறாரு காட்டுக்கு. எப்பவும் பீர்பாலை கூட்டிக்கிட்டு தான் போவார். ஆனா இப்பதான் பீர்பால் சிறையில இருக்காரு. அதனால இவர் மட்டும் வேட்டைக்கு போறார். அப்ப காட்டுல இருந்த சில காட்டுவாசிங்கெல்லாம் அக்பரை மிரட்டுறாங்க. மிரட்டி அவங்க இருக்க இடத்துக்கு அக்பரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நாங்க உன்னை சாப்பிட போறோம் அப்படின்னு அவங்க பயமுறுத்தி கத்தியெல்லாம் எடுத்து வெட்டுறதுக்கு வர்றாங்க. அப்ப இன்னொரு காட்டுவாசி சொல்றாரு, அவர் கையில வெட்டுக்காயம் இருக்கு, நம்ம வழக்கப்படி வெட்டுக்காயம் இருக்கவங்கள நம்ம சாப்பிடக்கூடாது, அவரை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சரின்னா அவங்களும் விட்டுறாங்க. இப்பதான் அக்பருக்கு புரியுது ஏன் பீர்பால் நடப்பது எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. பீர்பால் கிட்ட அக்பர் சொல்றார். பீர்பாலை வெளியில ரிலீஸ் பண்ணிட்டு பீர்பால் கிட்ட சொல்றாரு, மாம்பழம் நறுக்கும் போது எனக்கு வெட்டுப்பட்டது நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு நீங்க சொன்னீங்க. அதோட அர்த்தம் எனக்கு இப்ப புரியுது. ஏன்னா இந்த சின்ன வெட்டுக்காயம் தான் என்னோட உயிரையே காப்பாத்தி இருக்கு. ஆனா உங்களை நான் சிறையில போட்டப்ப நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப பீர்பால் சொல்றாரு, என்னைய நீங்க சிறையில போடலைன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன். அவங்க உங்களை விட்டிருந்தாலும் என்னைய புடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் அதுவும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்றார். இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, நடப்பது எல்லாம் நன்மைக்கே. தோல்வியா டென்ஷனா சொல்லிடு, ஆல் இஸ் வெல். தேங்க்யூ.